ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்ருக்கிற பீட்ஸ் வந்து 2 mm ரவுண்ட் பீட்ஸ், செகண்ட் ஒன் 2.5 mm, தேர்ட் ஒன் 3 mm ரவுண்ட் பீட்ஸ், ஃபோர்த் ஒன் 4 mm ரவுண்ட் பீட்ஸ், ஃபிஃப்த் ஒன் வந்து ஃப்ளாட் பீட்ஸ்லனா வந்து மோட்டி பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்து கோதுமை பீட்ஸு, கட் பீட்ஸு, சுகர் பீட்ஸில் வந்து கலர் பீட்ஸ், அந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே மாதிரி சைஸஸில் வந்து பியல் பீட்ஸும் வந்து நமக்கு நிறையா ஷேட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சுகர் பீட்ஸில் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் வந்து எப்போவுமே என்ன பீட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து ப்ரிசோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து அது கொஞ்சம் கலர் வந்து ஃபேட் ஆகாத மாதிரி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அதனால் ஸோ ப்ரிசோ பிராண்ட் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜரி த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நார்மல் மிஷின் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்லேயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ கீழேருந்து நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டை மேலே வந்து புல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி ஜரி த்ரெட் இல்லைனா மிஷின் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்து இப்போ நீடிலில் வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த ஹூக் பாட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த 2 ஃபிங்கர்ஸில் வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அதாவது தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நீடில் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும். ரிங் ஃபிங்கர் இல்லைனா வந்து மிடில் ஃபிங்கரில் வந்து நம்ம வந்து பீட்ஸை வந்து நீடில்குள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பீட்ஸ் வந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து இப்போ தான் பிகினர்ஸாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து சிங்கிள் பீடை மட்டும் அந்த நீடில் வழியாக எடுத்துக்கிட்டு ஜரி த்ரெடை வந்து மேலே அப்சைட் வந்து புல் பண்ணிவிட்டு 2 பீட்ஸாக வந்து அந்த ஒன்று எதர் மிடில் ஃபிங்கர் ஆர் ரிங் ஃபிங்கர் வழியாக அந்த நீடில் இருக்கிற பீட்ஸை அந்த த்ரெட்குள்ளே வந்து மூவ் பண்ணி விடணும். ஆஸ் லைக் ஐ டூ எதர் மிடில் ஃபிங்கர் ஆர் ரிங் ஃபிங்கரில் அந்த பீட்ஸை வந்து தள்ளி விட்டுட்டு கீழே த்ரெட்டோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி ஆஸ் க்ளோஸர் ஆஸ் பாசிபிள் லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நீட் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி நார்மல் செயின் ஸ்டிச்சுக்கு எப்படி பண்ணுவோமோ, கீழே இருந்து மேலே எடுக்கிறப்ப ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் எப்படி டர்ன் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் வந்து இதே சேம் ப்ராசஸ் தான் வருது. அடிஷ்னலி பீட்ஸ் மட்டும் போட்டுரும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி பீட்ஸை வந்து போட்டு அந்த லைன் ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி அந்த லைன் எண்ட் வரைக்கும் 2 பீட்ஸாக தான் வந்து போடணும். இதேவே வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் 5 பீட்ஸ் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 பீட்ஸாக போட்டது 4 பீட்ஸாக போட்டதெல்லாம் வந்து மேலே தூக்குன மாதிரி ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக தெரியும். ஸோ 2 பீட்ஸ் எவ்வளோ டைம் எடுத்தாலும் 2 பீட்ஸாக போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கிளாத் மேலே இது பண்ணோன்னா வந்து ரொம்ப வந்து பீட்ஸ்லாம் வந்து ரொம்ப கீழே சிந்தி வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஹூக் பாட்டை வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நிறையா பீட்ஸை கொட்டி இப்படி நான் பண்ணுற மாதிரி அந்த மிடில் ஃபிங்கர் வழியாக பீட்ஸை வந்து மேலே இது பண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து நிறையா பீட்ஸ் வந்து அதுவே நீடிலில் வந்து மேலே போய்க்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு ட்ரிக் ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து 2 பீட்ஸாக கண்டினியூஸாக லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸராக கொண்டு போயிட்டு கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் மேலே வரப்போ டர்ன் பண்ணிவிட்டு எகெயின் மறுபடியும் வந்து ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ சுகர் பீட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 2 பீட்ஸ் போட்டால் தான் வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். நீங்கள் கூட 3 பீட்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் போட்டுட்டு அந்த கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேலே தூக்குன மாதிரி அன்ஃபினிஷ்டாக தெரியும். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த எண்டுக்கு வந்துட்டோம் இல்லையா, ஃபினிஷ் பண்ணுறப்ப இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே வந்து எண்ட் நாட் போடாமல்
பக்கத்துலேயே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு லாக் ஆன மாதிரி ஆகிக்கும். ஸோ அது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு லாக் ஆன மாதிரி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ட் நாட் வந்து போட்டுக்கலாம். எண்ட் நாட் வந்து எப்பவும் போல் நார்மலாக போடுற மெத்தட்லேயே போட்டுக்கலாம். எண்ட் நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் வந்து அந்த டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பீட்ஸ் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து எடுக்கணும். ஸோ இப்போ இந்த பீட்ஸ் முடிச்சுட்டேன். நான் வந்து கீழே த்ரெட் கட் பண்ணாமையே வந்து இந்த இடத்துல அப்படியே வந்து த்ரெட்டை வந்து மேலே புல் பண்ணிக்கலாம். இப்படி புல் பண்ணி எடுக்கிறப்ப சேஃப்டி பர்பஸ்க்காக வந்து எண்ட் நாட் போட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மறுபடியும் மேலே வந்து புல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது 3mm ரவுண்ட் பீட்ஸ். சுகர் பீட்ஸ்னால் மட்டும்தான் 2 பீட்ஸாக வந்து யூஸ் பண்ணணும். 3mm ரவுண்ட் பீட்ஸ், 2mm ரவுண்ட் பீட்ஸ், 2.5mm ரவுண்ட் பீட்ஸ் அது எல்லாத்துக்கும் வந்து சிங்கிள் பீடாக போட்டால் மட்டும்தான் வந்து நீட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ வந்து ரொம்ப டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்காம சிங்கிள் பீட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் ஒர்க் வந்து நல்ல நீட் ஃபினிஷ் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி சுகர் பீட்ஸ் வந்து எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி அந்த நீடில் வழியாக ரவுண்ட் பீட்ஸையும் வந்து எடுத்துக்கலாம். ரவுண்ட் பீட்ஸும் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கூட நம்ம வந்து எடுத்துகிட்டு நீடிலில் வந்து பீட்ஸை வந்து போட்டுக்கலாம். மேக்ஸிமம் துளிப்ரா நீடிலில் ரவுண்ட் பீட்ஸ் வந்து ஒரு 4 to 5 பீட்ஸ் மட்டும்தான் வந்து உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு லென்த் வந்து எவ்வளோ க்ளோஸராக அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸராக அட்ஜஸ்ட் பண்ணி சிங்கிள் பீடாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். சேம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செயின் ஸ்டிச் தான் ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டிச். ஸோ வந்து செயின் ஸ்டிச் உங்களுக்கு நல்லா வந்துருச்சுன்னா மற்ற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச்லேயே லாங் ஸ்டிச்சாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஷார்ட் ஸ்டிச்சஸும் வந்து நிறையா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஷார்ட் ஸ்டிச்சஸும் நிறையா இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து இந்த எண்ட் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பீட்ஸ் எடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி தான் பீட்ஸ் போடுற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து எண்ட் நாட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். ஷார்ட் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அங்கேயே ஒரு லாக் மாதிரி ஆகிக்கும். இன்கேஸ் தெரியாமல் நீங்கள் எண்ட் நாட் போடுறப்ப அது எண்ட் நாட் கரெக்டாக விழுகலைனாலும் நீங்கள் இழுக்கிறப்ப அந்த பீட்ஸ் வந்து ஃபுல்லாக அன்பீடாக ஆகாமல் ஒரு சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டிச் வந்து நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஸோ இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ட் நாட் போடுங்க ஃபார் பீட் ஒர்க்ஸ். ஏன்னா ஒரு கீழே இருக்கிற லென்த்தை வந்து நம்ம லைட்டாக இழுத்தாலும் த்ரெட்டை இழுத்தாலும் அது வந்து ரொம்ப ஃபுல் பீட்ஸும் வந்து வந்த மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ kindly like this video, comment this video and share this video. Thank you.